இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று மரியாளுக்கு தேவதூதன் சொன்னார். நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். சரி, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை குறித்து நான் அந்த நாளில் உங்ககிட்ட பேசினேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 60 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. ஆனால் ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஜபம் பண்ணினார். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார், ஆசீர்வாதம் கொடுத்தார், 2 மடங்கு ஆசீர்வாதம். ஏன்னா 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள்ன்றது 2 பிள்ளைகள் அல்ல, 2 தேசங்களாகவே மாறினார்கள். ஏதோம் தேசம் என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும் என்ன பண்ணாங்க, அந்த 2 பிள்ளைகள் 2 தேசங்களாக மாற்றப்பட்டார்கள். தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படிதான் வரும். அவர் எப்பவுமே அளந்து கரெக்டாக கொடுக்க மாட்டார், நிறைய கொடுப்பாரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும், நிறைய வரும். ஆனால் என்னென்னா, அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம மனசை ஆயத்தமாக வைக்கணும், நம்ம மனசை ஓப்பனாக வைக்கணும், க்ளோஸ்டாக வைக்கக்கூடாது. நம்ம மனசில் நிறைய தடைகளை வச்சுக்க கூடாது. அதுதான் நம்முடைய மனசை குறித்து பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய பெற்றுக்கொள்ளுகிற அந்த இடம் என்னன்னா, நிலம் மாதிரி. நம்ம மனசு தான் நிலம் மாதிரி. அதில் தேவையில்லாத விதைகள்லாம் விதைக்கப்பட்டு அதெல்லாம் விளைஞ்சி, கண்ட செடியும் விளைஞ்சி, கண்ட மரமும் விளைஞ்சி நிலத்தை கெடுக்கக்கூடாது. அதனால் நம்ம மனசை நல்லா வைக்கணும், நம்ம தேவனை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எப்பவுமே நல்லவர் அப்படின்றதுலேருந்து எந்த காலத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மாறவே கூடாது. அதுதான் உண்மை. தேவன் நல்லவர் என்பது தான் உண்மை. அதுலேருந்து நம்ம மாறவும் கூடாது. ஆனால் அதை பிசாசு என்ன பண்ணுவோன்னா, அதை தான் நம்மளை பிரேக் பண்ண பார்ப்பான். அவன் ரொம்ப ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுவான், கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், நல்லவர் மட்டும் கிடையாது, பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் தான், அவர் அசுத்தம் உள்ளவர் யார் சொன்னாங்க? ஏன் அப்படி நுழையிறான் பிசாசுனா, கர்த்தர் அசுத்தம் உள்ளவர் இல்லை, நல்லவர் மட்டும் இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு உள்ள நுழைஞ்சி இந்த பரிசுத்தன்ற ஒன்றை எடுத்துன்னு என்ன பண்ணுவோன்னா, உள்ளுக்குள்ளே நம்ம மனசில் ஒரு விதையை விதைக்கிறான். என்னென்னா, நீ பரிசுத்தமாக இருக்கணுன்றதுக்காக உன்னை சில தண்டனைகள்லாம் அவர் கொடுத்து, உன்னை சோதித்து, உன்னை புடமிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணுவார். அப்போ என்ன ஆகிடுவீங்க நீங்கள்? என்ன, பரிசுத்தத்துக்காக கர்த்தர் என்னை அடிப்பார், கர்த்தர் என்னை உதைப்பார், கர்த்தர் என்னை சோதிப்பார், கர்த்தர் என்னை புடமிடுவார், என்னை கொஞ்சம் நஷ்டப்படுத்துவார், எனக்கு கொஞ்சம் வியாதியை கொடுப்பார்ன்ற விதையை உள்ளே அனுமதிக்கும் போது அது பிசாசுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். அவன் உள்ள நுழைஞ்சி நம்ம நம்புகிற தவறான பயம் நிறைந்த நம்பிக்கைகளை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு. ஆனால் நம்ம அப்படி நம்பக்கூடாது. நம்ம சபையில் கடந்த வாரத்தில் கிறிஸ்மஸில் அன்றைக்கி 6 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்லா ஜெபிக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துங்க. அதே போல் ஞானஸ்நானம் எடுத்துக்கணும்னு கூட நான் சொன்னது என்னென்னா, பொதுவாகவே ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் இது வரைக்கும் இருந்தது வாழ்க்கை கிடையாது, இப்போ ஞானஸ்நானம் எடுக்க போகிற பற்றியா, இதுக்கு மேல்பட்டு தான் உனக்கு பெரிய சோதனையே இருக்குது, அப்படி தான் தொடங்குவாங்க. ஞானஸ்நானம் எடுத்த உடனே உனக்கு என்ன தொடங்க போகுது, பெரிய சோதனையே வரப்போகுது. நீ இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் ஒரு இது கிடையாது, இவ்வளோ நாள் கோயிலுக்கு போனது ஜெபம் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நீ ஞானஸ்நானம் எடுத்தால் தான் என்ன பண்ண போகுது, உனக்கு எல்லாமே பிரச்சனையாக வரும், போராட்டமாக வரும், நீ இப்போவே ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொன்னாங்களோ சொல்லியோ தெரியாது, எனக்கு சொன்னாங்க. நான் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தவன், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்துக்கு வரும்பொழுது எனக்கு சொன்ன முதல் வேலையை அது என்னென்னா, இந்த பாருப்பா, வயசு பையனாக இருக்கிறேன் தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ஞானஸ்நானம்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ ஞானஸ்நானம் எடுத்தினா தான் நிறைய கஷ்டம் வரும், வாழ்க்கையில் நிறைய போராட்டம் வரும், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னாங்க. எனக்கு தெரியாதா, நான் பல்லக்கடிக்கு ரெடி ஆகிட்டேன். நான் சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல எடுத்துக்கிறேன், ஆண்டவருக்காக. எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு நான் ரொம்ப எனக்கு ஃபேவரேட்டு வசனம்னு ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் அதை இப்போ தூக்கிட்டேன், அதெல்லாம் வேணாம், தெரியாமல் வச்சுட்டேன் அப்போ அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லிட்டுங்களா, பிலிப்பியர் 1:21 ரொம்ப ஃபேவரட் வேர்டு எனக்கு.
அதாவது என்னுடைய லைஃப் வேர்டு மாதிரி வச்சிருப்பேன். அதை என்ன இருக்கும் தெரியுங்களா? 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவ்வளோ வைராக்கியம். ஆண்டவருக்காக நான் சாகவும் தயார், ஆண்டவருக்காக நான் சாகவும் தயார் அப்படின்ற ஒரு இது அவ்வளோ வைராக்கியமா அப்போ எங்களை உருவாக்கணுங்க. அப்படி தானங்க உருவாக்குனாங்க. அதனால ஞானஸ்நானம் எடுத்தால் பாடு வருமா? பரவாயில்ல, சாவே ரெடியாக இருக்கிற சாகிறதுக்கு, பாடெல்லாம் பார்க்க மாட்டேனா, பார்த்துடலாம் அப்படின்னு தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். கஷ்டம்லாம் பட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது காரணம் கர்த்தர் கிடையாது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீங்க. ஆனால் உண்மையில் ஞானஸ்நானம் எடுத்தால் பாடு வராது, பாடு ஒழியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வராங்க. இதை பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அழகாக விளக்குகிறாரு. எப்படி சொல்கிறாரு அதன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருப்பது எதற்கு அடையாளமான வாழ்க்கை அப்படின்னா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக வாழ்கிற வாழ்க்கை எகிப்தின் வாழ்க்கைக்கு அடையாளம் சொல்கிறாங்க. அப்போது எப்படி இயேசு, அதாவது தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, அதே போல நம்மை இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். இப்போ பவுல் அதை அழகாக எழுதுறாரு. இப்போ அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்க எங்கே வந்தாங்கன்னா, செங்கடலை கடந்து வந்தாங்க. இதை எதற்கு ஒப்பிடுகிறார் பவுல்னா, அவர்கள் மேகத்துக்குள்ளாக, தண்ணீருக்குள்ளாக கடந்து வந்ததை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக பேசுகிறார். எப்படி தண்ணிக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்கிறோம், இன்றைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோங்க, எதுக்குள்ளே போய் வெளில வரோம்? தண்ணிக்குள்ளே போய் வெளில வரோம். அப்போ அவங்க கடலுக்குள்ளே போய் வெளில வந்தாங்க. எதுக்குள்ளே போய் வெளில வந்தாங்க? கடலுக்குள்ள. அது பவுல் சொல்றாரு, அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எதுக்கு அடையாளமாக இருக்குதா? ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. செங்கடலிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்ததற்கு எதற்கு அடையாளமாக? இன்றைக்கு நாம் எடுக்கிற ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக அவங்க தண்ணிக்கு உள்ள போய் வெளியில வந்தது அடையாளம். சரி, ஆனா அவ்வளோ தூரம் துரத்தின்னு வந்த எதிரி கரையேறிட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வெளியில வந்த பிறகு ஒரு எகிப்தியன் கூட இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணல? பின்தொடரல. எல்லாருமே எங்க செத்து போனாங்க? கடல்லே காலி ஆயிட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தா எல்லாம் எங்க காலி ஆயிடும்? அவ்வளவுதான், தண்ணியோட போக வேண்டியதுதான். எகிப்தியர்கள் எல்லாம் எங்க அழிஞ்சு மாண்டாங்க? செங்கடலில் அழிந்து மாண்டார்கள். அது வரைக்கும் பயமுறுத்தினா, அது வரைக்கும் ரதம், குதிரை கட 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 டப 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 டபான்னா. வெளியில வந்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்துட்ட பிறகு பார்த்தா எல்லாம் மிதக்கிறான், எல்லாம் கடல்ல மிதக்கிறான். நான் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வந்த பிசாசின் வல்லமைகள், எல்லாம் அசுத்தாவுடைய கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாமே என்ன ஆயிடும்னா, எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும், எல்லாம் காலி ஆயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களுக்கு போய் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு சும்மா இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பாரு, ஞானஸ்நானம் எடுத்துட்ட நிறைய சோதனை வரும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினாரு. அவர் வேறங்க. எல்லாரும் இயேசுவாயிட முடியுமா? எல்லாரும் சிலுவையில் தொங்க முடியுமா? எல்லாரும் ரத்தம் சிந்த முடியுமா? அப்படியே செஞ்சா கூட இயேசுவின் ரத்தம் செஞ்சத நம்ம ரத்தம் செய்யுமா? இயேசுவின் ரத்தம் செய்ய வேண்டியதை இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் செய்யும், யாருடைய ரத்தமும் செய்யாது. ஆமென். ஆனால் சும்மா இயேசு சிலுவையில் தொங்கினார், நான் தொங்குவேன், அவர் 40 நாள் சோதிக்கப்பட்டார், நான் சோதிக்கப்படுவேன், இதெல்லாம் வேணாம். அவர் தான், நம்ம அவருக்கு அவருடைய பிள்ளை. ஆமென். ஒரு அப்பா போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாருங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு? அப்பா போய் மூட்டை தூக்குறாரு. ஒரு நாள் எல்லாம் மூட்டை தூக்கி சாயங்காலம் அரிசி வாங்கின்னு வர்றாரு வீட்டுக்கு.
எதுக்கு அரிசி வாங்கிட்டு வர்றாரு, காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றாரு? குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா சாப்பிட்ணும், சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு. பிள்ளை வந்து இல்லை எங்கள் அப்பா மூட்டை தூக்குனாரு, நானும் மூட்டை தூக்குவேன் அப்படின்ட்டு பிள்ளை மூட்டை தூக்குனா அப்பா என்ன சொல்லுவார்? நீ தூக்கக்கூடாதுன்னு தான்டா நான் தூக்குனேன் இன்னைக்கெல்லாம். நீ தூக்கிறதுக்காக நான் தூக்கலை, நீ தூக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நான் தூக்கி இருக்கிறேன். அப்போ இயேசு பாடுபட்டதெல்லாம் யாருக்காகனா நாம் பாடுபடக்கூடாதுன்றதுக்கு தான் அவர் பாடுபட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் நானும் 2 மூட்டை தூக்குவேன் அப்படின்னு அவர் யோசிப்பார். நீயே மூட்டை தூக்கி நீயே பிழைக்கிறதுக்கு நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் வராமலே இருந்திருப்பேனேன்னு சொல்லுவார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த அவநம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் மனசில் பிசாசானவன் வந்து விதைப்பான், நீ பரிசுத்தமாக இருக்கணுன்றதுக்காக கர்த்தர் உன்னை புடமிடுவார், அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்ன்ட்டு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், எனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது ஒரு காலும் என்னை அணுக முடியாது என்று சொல்லுங்க. வசனத்தை பேச கற்றுக்கணும். ஆமென். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் பாருங்கள், இப்போ வந்து ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறது போல் நான் உங்களை வச்சிருக்கிறேன். சுற்றி பயங்கர, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற 4 விசுவாசி வந்து பேசிச்சிங்கன்னா கம்முன்னு பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசின்னு இருக்கோம். கர்த்தர் கையை ஒடிப்பார், காலை ஒடிப்பார், சும்மா உன்னை நல்லா வைப்பார்னு நினைக்கிறியா? உன்னை நல்லா வைக்கிறதுக்காக உன்னை அவர் தெரிஞ்சுக்கல, உன்னை பாட அனுபவிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கினார். அதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறது. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நான் சொல்கிறேன், யாருக்கு எழுதுறார் பாருங்க. பாடுன்றது என்ன பாடு சொன்னார்னு பாருங்க. புரியுதுங்களா? இவங்க சொல்கிற பாட, கையை உடைக்கிற பாடெல்லாம் சொல்லலாங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வது நிமித்தம் நமக்கு சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் உண்டு. அதை தான் பேசுகிறாரு. புரியுதுங்களா? வியாதியை பற்றி பேசலை, பலவீனத்தை பற்றி பேசலை, நோயை பற்றி பேசலை, விபத்தை பற்றி பேசலை, பிசாசு வந்து செய்கிற செயலெல்லாம் பேசலாங்க. பாடுகள்னு எதை சொல்கிறாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில நிந்தைகள், அவமானங்கள்லாம் இருக்குது. நம்மளை பாருங்கள், இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கினேன், எனக்கு கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, இன்டர்வியூலே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுலேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ கிறிஸ்டின் போட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற, உனக்கு நாங்கள் இன்டர்வியூ கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் பார்த்தா எங்கள் மாமா தையா தக்கான்னு குதிக்கிறாரு. நான் சொன்னேன் அப்போவே, உனக்கு நான் இந்து ஆதி திராவிடன் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன்னு சொன்னேன். இவன் தான் வேணான்ட்டான். இவனை மாதிரி ஒரு முட்டாளை பார்க்க முடியுமா? நீ புள்ளை பற்றி வச்சுக்கிறிய? அக்காவை கேட்குறாரு. இவனை மாதிரி ஒரு புள்ளையை பற்றி வச்சிருக்கிற, இவன்லாம் எப்படி உருப்படுவான்? இவன்லாம் என்ன நல்லா இருப்பான்? எத்தனை கிறிஸ்டின்க இந்த ஆதி திராவிடன் போட்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்க, நான் காட்டா? எவ்வளோ பாடுகள். நான் சொல்கிறேன், அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அது நடந்துகிட்டு இருக்குது. நான் இப்போ ஆளுகை செய்கிறோம்னா வச்சிருக்கிறாரு, ஏன்னா பாடு சகிச்சு இருக்கிறேன், அதுதான் பாடு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், இது கூடவே என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஒட்டுண்டிய மாதிரி 2 அனுப்பி விட்டுருவான். வியாதியும் ஒரு பாடுதான், விபத்தும் ஒரு பாடுதான், வாழ்க்கையில் வர்ற நஷ்டங்களும் பாடுதான், இதையும் பத்திரமா நீ சுமக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபில்டர் பண்ண கற்றுக்கங்க. ஃபில்டர் பண்ண கற்றுக்கங்க. வாழ்க்கையில் காபி போடுறோம், டீ போடுறோம், சர்க்கரையில் என்னென்னமோ கலந்து வரும், பார்த்துருக்கிறீங்களா? சர்க்கரையில், டீ தூளில், பால்லெல்லாம் கலந்து வரும். அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கலந்துட்டு மொத்தமாக கொதிக்க வச்சுட்டு அப்படி ஒரு ஃபில்டரில் ஊற்றி நம்ம கையில் கொடுப்பான். ஃபில்டரில் வரும்போது எல்லாம் அந்த ஃபில்டரில் நின்றுடும். நம்ம நாக்கில் ஒட்டினா பிடிக்காது. சில பேருக்கு டீ குடித்தா, காபி குடித்தா அந்த ஏடு நாக்கில் ஓடிச்சுன்னா பிடிக்காது. அந்த பாலில் வர அந்த பாலாட்டுன்னு சொல்லுவாங்க, ஏடு, அது ஒட்டுச்சுன்னா பிடிக்காது. ஆனால் ஃபில்டர் என்ன பண்ணிடுது, அழகாக கொதிக்கும் போது எல்லாமே இருக்கும். அதில் டீ தூள், பால், ஏடு எல்லாம் இருக்கும். ஃபில்டரில் போய் வரும்போது எப்படி வருது, க்ளீனாக வருது. அதுபோல் லைஃப்பில் உங்கள் உள்ளத்துக்குள்ளே போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். வெளியிலேருந்து 1000 வரும், வெளியிலேருந்து வரும். ஏசு காலை ஒடிப்பார், ஏசு கண்ணை நோண்டுவார், ஏசு தலையில் அடிப்பார்,
உன்னை அப்படி அடிப்பார் இப்படி அடிப்பார், அதெல்லாம் டிசைன் டிசைனாக அடிப்பார்லாம் சொல்லுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. நானும் அதெல்லாம் படித்து தான் இருக்கிறேன், படிக்காமல் இல்லை, படித்தும் இருக்கிறேன், படித்து கொண்டும் இருக்கிறேன். அதனால் அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டு உள்ளே அனுப்பக்கூடாது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் ஒன்று வைக்கணும். அந்த ஃபில்டர் வடிகட்டி உள்ளே போகும்போது என்ன அனுப்பணும்னா, இதுக்காக இயேசு ஜீவனை கொடுக்கல, என் கையை ஓடிக்கிறதுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தாரு, என் காலை உடைக்கிறதுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தாரு, என்னை அழிக்கிறதுக்காக நாசப்படுத்துறதுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தாரு, இதுக்காக ஜீவனை கொடுக்கலன்ற ஒரு ஃபில்டரை வச்சு பாருங்க, எதுவுமே உள்ளே போவாது. அந்த ஃபில்டர் வைக்கலைன்னா எல்லாம் உள்ளே போயிடும். அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, புது வருஷத்தில் கர்த்தர் நன்மையை தருவார், ரெட்டிப்பான நன்மையை தருவார். ஆமென். ரெபெக்காள் அதான் பேசினார், 2 பிள்ளைகளை கொடுத்தார், 2 தேசமாக மாற்றி ஆசீர்வதித்தார். அதுக்கு அடுத்தது சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குகிறத பேசினேன். கர்த்தர் 2 கையும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. கர்த்தர் 2 கையும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆதியில் சிருஷ்டித்த தேவன் ஆதாமுக்கு 2 கை வச்சாரு, அதில் ஒரு கை சூம்பின கையாக வைக்கல. அது அப்படி சித்தமும் கிடையாது, திட்டமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையில் இது இல்லைன்னா நீ கவலைப்படாத, இப்படியே ஒரு கையோட என்ன பண்ண, ஒரு கை நல்லா இருக்குல்ல, இந்த ஒரு கையோடவே வாழ்ந்துடலாம். உனக்காவது ஒரு கை இருக்குது, எத்தனையோ பேருக்கு அந்த கை கூட கிடையாது, 2 கை இல்லாமலாம் இருக்கிறான், நீ அவனை பார்த்து உன்னை தேத்திக்கோ அப்படின்னு சொல்லி என்ன நம்மளை எதில் பழக்கப்படுத்திடுவாங்கன்னா, ஒரு விதமான தோல்வியின் வாழ்க்கையை வாழ நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். நம்ம தோல்வியின் வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுத்து சிலுவையில் வெற்றியை சம்பாதித்து வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக எதன் மூலம் வெற்றி கொடுக்கிறாரா? எல்லாவற்றின் மேலும் சொல்லுங்க, எல்லாவற்றின் மேலும், எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கை சூம்பி போச்சு, உலகம் சொல்லுது ஒரு கை போதும்பா, பரவாயில்லப்பா, மேனேஜ் பண்ணிக்கோ, வாழ கற்றுக்கோ. ஆனால் அவர் வந்து நிற்கிறாரு, அவர் ஒத்துக்கல. அவர் சொல்கிறார், மறு கையை போல ஆக்கு, நீட்டுன்றார், மறு கை போல மாறணும். அப்போ கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த வருஷத்தில் சொல்கிறேன், எப்படி வரும்னு யோசிக்காதீங்க. எப்படி வரும், எந்த வழியில் வரும், யார் மூலமாக வரும், அதெல்லாம் வேணாம். வரும், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் சொல்லிட்டாருங்க, செய்வாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, செய்வார். அவரால் முடியுங்க. எப்படிங்க வரும்? உன் படிப்பு என்ன, உன் வேலை என்ன, உன் வருமானம் என்ன, உன் குடும்பம் என்ன, உனக்கு என்ன வழி இருக்குது? இந்த உலகத்தில் எத்தனை வழி இருக்குது இல்லைன்னு எனக்கு வேணாம். எனக்கு ஒரு வழி தெரியும், ஆண்டவர்ன்ற ஒரு வழி இருக்கிறாரு. அவர் எந்த வழி வேணாலும் உண்டாக்குவார். எனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எந்த வழியை வேணாலும் அவர் உருவாக்குவார். வழியே இல்லைன்னா கூட, ரோடே இல்லைன்னா கூட ரோடை போட்டு வண்டி அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, கறி வேணும்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கறி வேணும், நாங்கள்லாம் கறி சாப்பிட்ணும். எவ்வளோ நாள் ஆச்சு கறி சாப்பிட்டு? கறியே இல்லாமல் வெறும் வெஜிடேரியனை குத்துனுக்குறீங்க. இந்த வானத்திலேருந்து டெய்லி மண்ணாவே வருது, நாங்கள் டெய்லி மண்ணா தான் சாப்பிட்ணுமா? கறியெலாம் சாப்பிடக்கூடாதா? நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தால் கூட கறி சாப்பிட்டோம், இங்கே விடுதலையாக இருக்கிறோம், கறி சாப்பிடல. ஒரே பிரச்சனை. மோசே போய் ஆண்டு விட்டு அழுகுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க கறி கேட்டு என்ன போட்டு ஏன் கறியை எடுத்துருவாங்க போல இருக்குது. அதனால் ஆண்டவர் என்னாரு, அவர் சொன்னார், போ நாளைக்கு எல்லாரும் கறி சாப்பிடுவாங்கன்னு சொல்லு. அவர் போய் அவரு பயந்துட்டாரு. நான் ஆண்டவரே விளாட்றீங்களா, இவன் தான் பிரச்சனை நினச்சா நீங்கள் கூடவா பிரச்சனை? நயா கறி சாப்பிடுன்னு சொல்லுன்னு சொல்கிறீங்களே, எப்படி முடியும்? என்னது எப்படி முடியும்? எங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆடு எல்லா மாடியும் அடிச்சா கூட இவ்வளோ ஜனத்துக்கு என்ன பண்ணாது, பத்தாது. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, குறைஞ்சது 30 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். குறைஞ்சது 30 லட்சம் ஆளுக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1 கிலோ கறி சாப்பிட மாட்டான், ஒவ்வொருத்தன் 5 கிலோ கறி சாப்பிடுவானுங்க.
1 கிலோ கறி சாப்பிட்டா கூட 30 லட்சம் கறி. ஹலோ, ஆளுக்கு 1 கிலோ கறின்னு வச்சா கூட எத்தனை கிலோ கறி? 30 லட்சம் கறி சாப்பிடுவாங்க 1 கிலோ சாப்பிட்டாலுமே. 2 கிலோ சாப்பிட்டான்னா 60 லட்சம். 3 கிலோ ஒரு ஆள் சாப்பிட்டான்னா 90 லட்சம் கிலோ தேவை. ஹலோ, எத்தனை லட்சம் கிலோ தேவை? 90 லட்சம் கறி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எத்தனை லாரி, ஒரு லாரியில் எத்தனை, ஒரு லாரியில் ஒரு 20 டன் வைக்கலான்னு வச்சுக்கங்க. 20,000, ஒரு லாரியில் 20,000. அப்போ 10 லாரியில் வச்சோம்னா 2 லட்சம் வைக்கலாம். 10 லாரியில் எத்தனை லட்சம் வைக்கலாம்? 2 லட்சம். 100 லாரி வச்சா 20 லட்சத்துக்கு வைக்கலாம். 100 லாரி வச்சாலுமே எத்தனை லட்சம் வைக்கலாம்? 20 லட்சம் வைக்கணும். இவனுக்கு ஆளுக்கு 1 கிலோ கறின்னு கணக்கு போட்டால் கூட 150 லாரி வைக்கணும். 150 லாரி நிறைய டைட் பேக்கிங் பண்ணி அனுப்பணும் கறியை. 1 கிலோ கறி பட்டோம். அது 1 கிலோ. அவன் 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 காஜியில் இருக்கிறான். 1 கிலோலாம் பத்தாது. அவங்க சொல்லுவான் 1 கிலோலாம் பத்தாது, குறைஞ்சது ஒரு 5 கிலோவாவது வைக்கணும் எடுக்கணுமா. எப்படி கொடுக்க முடியும்? அதை தான் மோசே கேட்குறாரு. என்ன ஆண்டவரே விளாட்றீங்களா? ஒரு பக்கம் அவன் இப்படி சொல்கிறான், நீங்கள் வந்தவனு நாளைக்கே கொடுப்பேன்றீங்க. எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு அடிச்சா கூட பத்தாதே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கை குறுகிடுச்சின்னு நினைக்கிறியா? என் கை குறுகி விட்டதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? என் கையால் செய்ய முடியாதது அதுனா இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா? என்ன மோசஸ், என்னை பற்றி இவ்வளோதான் உனக்கு தெரியுமா? இவ்வளோதான் தெரிஞ்சு வச்சிருக்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்டார். மோசஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க சொல்கிறேன். நீ போ, நாளைக்கு காலையில் போ, எழுந்திரிச்ச உடனே கறி சாப்பிடுவாங்க போ. நைட்டெல்லாம் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார். பாருங்க, கோடிக்கணக்கான பறவைகள், காடைகள், 1 2 கிடையாது, கோடி கோடி பறவைலாம் பார்த்துருக்கிறீங்களா? அது மாதிரி பறவைகள்லாம் கோடி கோடியாக பறக்கும். எங்கே இருக்கிற காடைகளும் எல்லாம் அடிச்சுன்னு வந்து இவன் வீட்டை சுற்றி உழுந்து கிடக்குது. தரையிலேருந்து 2 அடி ஹைட்டு, தரையிலேருந்து 2 அடி ஹைட்டுக்கு இருக்குது. அப்போ ஒரு லைனில் எத்தனை காடை விழுந்துருக்கோன்னு பாருங்க. லைனாக அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 காடை, 2 காடை, 3 காடை, 4 காடைன்னு அடுக்கணும்னா 2 அடி ஹைட்டுக்கு விழுந்துருக்குதுன்னா 10 காடை அடுக்கணும். அப்போ 10 காடை அடுக்கிற அளவுக்கு கும்பலாக குவியலாக விழுந்து கிடக்குது அவ்வளோ ஹைட்டில். இந்த சைடில் ஒரு 50 கிலோமீட்டருக்கு விழுந்துக்குது, இந்த பக்கம் 50 கிலோமீட்டருக்கு. ஊரை சுற்றி காடையாக கிடக்குது. காலையில் எழுந்திரிச்சான் 30 லட்சம் பேர். எழுந்திரிச்சு பார்த்தா காடையாக கிடக்குது. எடுக்கிறான், போய் ரக்கையெல்லாம் பிச்சு போட்டு கறியாக செஞ்சு சாப்பிட்றான். ஆளுக்கு 10 காடையில் 20 காடை சாப்பிட்டா கூட எவ்வளோ காடை வேணாலும் சாப்பிட்டுக்கோ, கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. அவன் சாப்பிட்டது வாய் வழியாக சாப்பிட்டு புறக்க ஏறி மூக்கு வழியாக வந்துடுச்சான் கறி. புறக்க ஏறி எப்படி வந்துடுச்சான்? மூக்கு வழியாக வந்துடுச்சான் கறி. அப்படி சாப்பிட்டுக்கிறான். அப்போ கர்த்தர் எப்படி கொடுப்பாரு? எப்படி ஒன்றும் கொடுப்பாரு. ரோடே இல்லைன்னா கூட, லாரியே இல்லைன்னா கூட கர்த்தர் ரோடை போட்டு லாரியை வாங்கி அதை வச்சு அனுப்புவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மை தருவாரு, இந்த வருஷத்தில் தருவாரு. ஆமாம், உங்கள் வேலை வந்து எப்படி தருவார்ன்றதை ஆராய்ச்சி பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. கொடுத்தாருன்னா என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் யோசிங்க. என்ன யோசிக்கணும்? கர்த்தர் கொடுக்க போகிறாரு, இதை நான் என்ன பண்ண போகிறேன் வச்சு அப்படின்றத மட்டும் யோசிங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், 2 ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறீங்க, இன்னொரு ஃப்ரிட்ஜு வரும். ஆமீன். ஆமாம், ஒரு செயின் வச்சுக்கிறீங்க, இன்னொரு செயின் கொடுப்பாரு. எல்லாம் 2 2 வரும் பாருங்கள். இந்த வருஷத்தில் எல்லாம் 2 கம்பல் வரும், 2 செயின் வரும். கம்பல் எப்பவுமே 2 தான், அதுனா 2 ஜோடியாக வரும். ஏற்கனவே ஒரு ஜோடி வச்சுக்கிறேன், இன்னொரு பேர் வரும். வீடுங்களா? ஒரு வீடு வச்சிருக்கிறீங்களா? அப்போ இன்னொரு வீடு வரும். போக நீங்கள் உங்ககிட்ட தாங்க இருக்குது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒன்றும் கிடையாது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று தெரியுங்களா?
ஒரு ரூம் ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சுக்கிறோம். ஒரு ரூம் ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சுக்கிறோம். இன்னொரு ரூமில் ஏசி இல்லை. கதவை கொஞ்சமாக திறந்து விட்டாலுமே அந்த ஏசி என்ன பண்ணிடும்? சர்ன்னு வரும். அவ்வளோதாங்க. விசுவாசன்ற கதவை திறந்து விடுங்க, அவர் வச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சர்ன்னு நிறைவேறிடும். நம்ம வேலை ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வேலை பெரிய அப்படியே அந்த வேலை இந்த வேலையெல்லாம் கிடையாது. விசுவாசிக்க கற்றுக்கணுங்க. இது விசுவாசத்தை நம்ம விசுவாசிக்காத படிக்கு கெடுக்கிற வேலையை செய்கிறவங்க தான் பிசாசு. நம்ம விசுவாசிக்க கூடாத படிக்கு கெடுக்கிற வேலையை செய்கிற வேலையை தான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கிட்ட ஏஜென்ட் அனுப்புவான், அவங்கள அனுப்புவான், யாரோ வருவாங்க. வருவங்கெல்லாம் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்திகிறிஸ்து சாட்சி வரப்போது உனக்கு என்னத்துக்கு வீடுன்னுவாங்க. அந்திகிறிஸ்து சாட்சி வரப்போது உனக்கு என்னத்துக்கு காருன்னுவாங்க. அந்திகிறிஸ்து சாட்சி வரப்போது உனக்கு என்னத்துக்கிட்டு. ஆனால் அப்படி சொல்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நேரில் போய் அவங்க லைஃப் எல்லாம் பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன். டிவியில் யார் பேசினாலும் அந்திகிறிஸ்து சாட்சி வரப்போது உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ டிவியில் பார்த்து கெட்டு போவாத. துட்டு செலவு உங்களுக்கு துட்டு வேணால் நான் கொடுக்குறேன், 3000 ரூபாய் கூட கொடுக்குறேன். அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சொன்னதை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் டிவியில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது, நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னுவாங்க. ஆனால் அவன் பென்ஸ் காரில் போயிருக்கிறான், BMW காரில் போயிருக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சொத்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடிக்கு வச்சுருக்கிறான். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகுது. எதுக்குன்ட்டு வர வரைக்குமாவது சாப்பிட்ணும்ல. வர வரைக்கும் பட்னியாவா இருக்க முடியும்? அதனால் கர்த்தர் 2 கையும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஒரு கை இல்லை, 2 கை. அதுக்கு அடுத்தது பேசின ஆவியின் வரம் ரெட்டிப்பாய். சரி, இந்த நாளில் நான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து இன்னொரு காரியத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் நான் உங்கள் கூட பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 2வது அதிகாரம் முதல் வசனத்தில், லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இந்த ஒருவனுடைய பெயர் அம்ராம், அந்த ஒருத்தியின் பெயர் யோகபேத். அந்த ஒருவனுடைய பேர் என்ன? அம்ராம். வேற வசனத்தில் இருக்குது. இதிலே 13வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா யாத்திராகமத்திலே இருக்குது. அப்புறம் பின்னாடி எண்ணாகமம் லேவியராகமத்திலலாம் வருது இவங்க பேர். ஆனால் அந்த ஒருவனுடைய பேர் என்னன்னா அம்ராம். அந்த ஒருத்தியுடைய பேர் என்னன்னா யோகபேத். சரி, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த யோகபேத் என்ற அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே அந்த ஆண் குழந்தையை பார்க்குறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குது? அழகாக இருக்கிறாரு. குழந்தை எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. சில குழந்தைங்க பிறந்த உடனே அழகாக இருக்காது, போக போக அழகாயிடும். சில குழந்தைங்க பிறக்கும் போது அழகாக இருக்கும், போக போக அசிங்கமாயிடும். ஆனால் இந்த குழந்தை பிறந்த உடனே எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. அழகு உள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தான். என்ன பண்ணாங்களா? ஏன் 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் மேலே அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் போய் படிக்கணும். எப்பவுமே இது மாதிரி புரியலன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. முன்னாடி போய் எழுதுனாலும் படித்தா முன்னாடி எழுதியிருக்கும் பைபிளில். நீங்கள் முன்னாடியே படிக்காமல் பின்னாடியும் படிக்காமல் அப்படியே பேக்க முழிக்கக்கூடாது. முன்னாடி படிச்சிங்கன்னா முன்னாடி ஒரு சட்டம் போடுறான் அரசன் பார்வோன். அவன் என்ன சட்டம் போடுறான்? பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில் போட்டு விட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் எதில் போட்டுனோம்? நைல் நதியில் போட்டு விட வேண்டும்ட்டு சட்டம் போட்டு வச்சிருக்கிறான். அதனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? குழந்தை பெத்தெடுத்த குழந்தைய 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வச்சு இருக்கிறாங்க. இந்த 3 மாதம் வரைக்கும் எப்படி ஒளிச்சு வச்சுருப்பாங்க? தாய்மார்கள் தான் சொல்லணும். 3 மாதம் உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாமல் வச்சுருக்கணும். எப்படி வச்சுருப்பீங்க?
நான் சொல்லட்டுங்களா, குழந்தைய விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியவே கூடாது. ஏன்னா ஒரு செகண்ட் பிரிஞ்சுக்கிட்டா அது கேபியான்னு கத்துச்சுன்னு வச்சுக்கங்க, கதையே கதல் ஆகிடும். எப்பவுமே பால் புட்டி ஒரு புட்டிக்கு 2 புட்டியை ரெடியாக வச்சுக்கிட்டு அது கத்தவே கூடாது. வயிறு கொஞ்சம் கம்மியானா கூட புட்டியை தூக்கி வாயில் வச்சிடும், குடிச்சுடி. கொஞ்சம் கம்மியாச்சுன்னு கூட கத்திடக்கூடாது. ஒன்று, அதுக்கு பசி இல்லாமல் வச்சுருக்கணும். இன்னொன்று, அதுக்கு எறும்பு கடிக்கிறது, புரியுதுங்களா, கொசு கடிக்கிறது, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு விசேஷித்த பராமரிப்பு, ஸ்பெஷல் கேர் எடுத்தால் தான் அந்த குழந்தைய 3 மாதம் கத்தாமல் என்ன பண்ண முடியும், பத்திரமா வச்சிருக்க முடியும். அப்போ அந்த தாய் யோகபேத் அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாதம் முடிஞ்சிடுச்சு. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல். 3 மாதம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 3 மாதத்துலேயே அதுங்க 3 மாதம் வரைக்கும் போட்ட இடத்துல அப்படியே படுத்துன்னு இருக்கும். இப்போ சும்மா இருக்காது, அப்படி திரும்புங்க, அப்புறம் டபுக்கு டபுக்கு நீச்சல் அடிச்சுட்டு ஓடுங்க. 3 மாதத்தில் வேலையெல்லாம் காட்டுங்க. அதுங்க 3 மாதத்துக்கு அப்புறம் தான் மெதுவாக சவுண்டெல்லாம் கொஞ்சம் ஜோராக வரும். வேறு அப்புறம் முதல்ல கத்த தான் ஆரம்பிக்குங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் மெதுவாக பேச ஆரம்பிக்குங்க. நல்லா பார்க்கும், எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அதுங்களுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம். இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ண முடியல, ஒளித்து வைக்க முடியவில்லை. அதுதான் சொல்றேன். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து, ஒரு கூடை, நாணற் பெட்டின்றது என்னன்னா ஒரு கூடை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி. பிசின் கீழ், இந்த என்ன பிசின் கீழ் அப்படின்னா, நோவா பேழையை கட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, கீழ் பூசணும் அப்படின்னு பாருங்க. அது எதுக்குன்னா வாட்டர் ப்ரூஃப். கீழ் பூசுறது என்னது, வாட்டர் ப்ரூஃப். இன்னைக்கு கூட பாருங்க, டிவிலெல்லாம் காட்டுறாங்க, ஃபோன்லாம் கூட அந்த வெள்ளை கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி காட்டுறான். அதை எடுத்து கூடையில் என்ன பண்ணுறான், ஒரு பிளாஸ்டிக் போலில் ஹோல்ஸாக இருக்கிற போலில் அதை பூசிட்டு தண்ணி ஊற்றி காட்டுறான். தண்ணி வெளியில் வரல, வாட்டர் ப்ரூஃபுங்கன்றான். இதெல்லாம் அப்போவே ஆண்டவர் காட்டிட்டாரு. அந்த அம்மா வாட்டர் ப்ரூஃபு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். 3 மாதம் வளர்த்தாங்கங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அந்த குழந்தைய வேறு வழியே கிடையாது, நதியில் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இதுக்கு மேலே அந்த குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியல. அது கத்துது, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நவுந்து போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் காட்டி கொடுத்துருவான். ஏன்னா அவன் குழந்தைய போட்டுருக்கிறான்ல தண்ணியில், அவன் குழந்தைய ஆற்றுல போட்டுக்கிறான். உன் குழந்தைய விட்டுருவான் நான் போடாமல் வச்சுக்கிறதுக்கு. எவனும் ஒத்துக்க மாட்டான். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு நினைக்கிறவங்க. தெரியுங்களா அந்த கதை? ஒருத்தன் போயிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணானா. கடவுளுக்கு அவனுக்கு திடீர்னு தரிசனம் கொடுத்து, பக்தா என்ன வேணும் கேளு அப்படின்னா. அவன் சொன்னானா, எனக்கு அது இதெல்லாம் வேணும்ட்டு நிறைய கேட்டானா. கடவுள் சொன்னாரா, பக்தா நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன், ஆனால் என்னென்னா உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படியே டபுளாக உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வந்துடும்னாரான். நீ ஒரு டிவி கேட்டால் அவனுக்கு 2 டிவியாக வந்துடும். நீ 100,000 கேட்டால் அவனுக்கு 200,000 வந்துடும். எல்லாம் அவனுக்கு டபுளாக கொடுப்பேன் நான். நீ உனக்கு கொடுக்குற மாதிரி அவனுக்கு டபுளாக கொடுப்பேன். அதனால் நீ என்னென்ன வேணும்னு கேளுன்னாரான். யோசித்தானா, நம்ம நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவன் சொன்னானா. இவன் சொன்னானா, சரி எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணு போட்டு எல்லாம் கணக்கு போட்டானா. போட்டுட்டு என் ஒரு கண்ணை எடுத்துக்கோ அப்படின்னா. நல்லா யோசிச்சு சொல்லுன்னாரான் கடவுள். பரவாயில்ல ஒரு கண்ணை எடுத்துக்கோன்ட்டு. ஒரு கண்ணை சரி உனக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரான். ஒரு கண்ணு தெரியலையாம், ஒரு கண்ணில் தான் பார்த்துன்னு வரான். எப்படி வரான்னா, பக்கத்து வீட்டுக்காரன் 2 கண்ணு குருடனாக இருப்பான், அதை பார்த்து சந்தோஷம் பண்ணணுன்னு வந்தால் அவனுக்கு 2 கண்ணு நல்லா தெரியுதான். கடவுள் மேலே செம்ம கோவம் வந்துடுச்சான் இவனுக்கு. திருப்பி குடுக்குடுன்னு ஓடினான்னா. ஓடி, கடவுளை எங்கே இருக்கிற, இதோ என்ன விஷயம் சொல்லுப்பான்னாரா. என்ன பண்ணீங்க இப்படி போய் பேசுகிறீங்க அப்படின்னா. என்ன எனக்கு 1 கொடுத்தா அவனுக்கு 2 கொடுப்பேன்னு சொன்னீங்க, இப்போ என்கிட்டருந்து 1 எடுத்துட்டீங்க, அவனுக்கு 2 கண்ணு எடுத்துக்கணும்ல. கடவுள் சொன்னாரான், நான் கொடுக்குறத தான் 2ஆக கொடுப்பேன்னு சொன்னேன், எடுக்கிறதுல 2ஆக எடுப்பேன்னு சொல்லல. அதுதான் தெளிவாக கேட்டுக்கிட்டோம்.
அரைகுறையாக கேட்டு கண்ணை லாஸ் பண்ணிடக்கூடாது லைஃப்பில். அதுதான் மக்கள்ன்றவங்க அப்படிதான். மக்களை பொறுத்தவரையிலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மக்கள்ன்றவங்க நம்மகிட்ட நல்லா பேசுவான், கொல்லுவான், பழகுவான். ஆனால் அவனுக்கு ஒரு நஷ்டம் வந்து அதே போல் நஷ்டம் நம்மளுக்கும் வரணும்னு பார்த்துன்னு இருப்பான். அவனுக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கும் லாஸ் ஆகுதான் பார்ப்பான். அவனுக்கு ஏதாவது தொலைஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது தொலைவு தான் பார்ப்பான். அவன் வீட்டில் செல்ஃபோன் காரணம் போச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து முதல்ல விசாரிப்பான், உங்கள் வீட்டில் செல்ஃபோன்லாம் பத்திரமா இருக்குதா? அவன் அக்கறையாக விசாரிக்கல. அவனுக்கு ஒரு ஆதங்கம், என் வீட்டில் மட்டும் காணாமல் போச்சா, என் பக்கத்து வீட்டில் நீ இருக்கிறியே உன் வீட்லேயே காணாமல் போச்சுன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஆனால் உன் வீட்டில் காணாமல் போச்சுன்னு வச்சுக்கல, 2 மடங்கு வேதனை வந்துடும் அவனுக்கு. ஒன்று காணாமல் போனதுனால ஒரு வேதனை, இன்னொன்று உன் வீட்டில் காணாமல் போகாமல் இருக்குதுன்றது இன்னொரு வேதனை ஆகிடும். இவன் தான் மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷங்களை பற்றி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால் எல்லா மனுஷன்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா மனுஷன்கிட்டையும் எப்படி இருக்கணும்? அன்பாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதுக்காக நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் முறைச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் அன்பாகவும் இருக்கணும், அதே சமயம் எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்படி தான் வாழணும், வேறு வழி கிடையாது. இந்த காலகட்டத்தில் அன்பு அன்பு அன்புன்னு போனாலும் தலையில் மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே உட்கார வச்சு அனுப்பி விட்ருவாங்க. ஓவர் அன்பு இன்னைக்கு உலகத்துக்கு ஆகாது. நீ உலகம் வந்து ஒரு காலத்துலங்க அன்புக்கு ஒரு வேல்யூ இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து அன்புக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. மனுஷர்கள் என்ன வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் மனுஷர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பாங்க, சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க, இணக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு மனுஷங்கிட்ட நம்ம அப்படியே கண் கூட பார்க்க முடியுது. நான் மனுஷங்கிட்ட அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியமாகப்படுதில்லை. இதெல்லாம் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். கடைசி நாட்களில் மனுஷர்கள் இப்படி இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க, சுகபோக பிரியராக இருப்பாங்க, அடங்காதவர்களாக இருப்பாங்க, எல்லாவற்றின் மேலும் இச்சை உள்ளவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தாங்க. அதனால் நாம் இப்போ ஆச்சரியப்படுறோம். அதே சமயம் வந்து நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குது. நாம் அன்பாக தான் இருக்கணும். ஆமென். அதே சமயம் நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இயேசு சொன்னார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். 2 பக்கமும் இருக்கணும் நம்ம. சரி, இப்போ 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியல அந்த குழந்தைய. வேற வழி இல்லை. ஒரு பெட்டி, வாட்டர் ப்ரூஃபு பெட்டியை செஞ்சு அதில் குழந்தைய கலத்தி அந்த நைல் நதியில் எடுத்துன்னு போயிட்டு வச்சிட்டாங்க. வச்சிட்ட உடனே 4வது வருஷம் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். இது யாரு தமக்கைன்னா? அக்கா மிரியாம், மோசையுடைய அக்கா மிரியாம். மோசைக்கு அண்ணன் ஆரோன் 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணன் காலத்தில் தண்ணியில் போகணுன்ற சட்டம் கிடையாது. அதனால அண்ணன் ஆரோன் தப்பிச்சிட்டாரு. இவர் பிறந்த காலத்தில் தான் சட்டம், தண்ணியில் போடணுன்ட்டு சட்டம். அதனால் இவரை தூக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ தண்ணியில் இருக்கிறாரு. இதை பாருங்க, அவங்க அக்கா பார்த்துன்னு இருக்குது. எப்பவுமே இந்த பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்குதுங்க. நம்ம அதெல்லாம் ஒத்துக்கணும் நியாயமாக. பெண் பிள்ளைகள்லாம் பாருங்க கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற குடும்பத்தர் மேலே, உறவுகள் மேலெல்லாம் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. இந்த சகோதரிகள்லாம் கூட பாருங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் பாருங்க அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அக்கா தங்கச்சிக்கு மட்டும் பாருங்க ரொம்ப பேசி ரொம்ப சண்டைலாம் வந்துடும். அவங்க அவ்வளோதான், அவங்க கேரக்டர் அவ்வளோதான். அக்கா தங்கச்சி நீங்கள் குடும்பத்தில் பொதுவாக பாருங்கள், அண்ணன் தம்பிங்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா பாருங்கள், அவன் பேசவே மாட்டான். அவன் பாட்டு போகிறதும் வரதும், அவன் டே என்னடா இருக்கிறியா இல்லையாடா, ஃபோன் கூட பண்ண மாட்டேன். இருக்கிறேன், ஃபோன் பண்ண என்ன பண்ண போகிறேன்? நம்ம கேட்டால் ஃபோன் பண்ணலன்னு கேட்டால் நம்ம தலையில் எதாவது பீட்ரு எழுதிருவான். ஆனால் இந்த அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பாருங்க, டெய்லி நான் மீன் குழம்பு வைக்கிறேன், நீ என்ன குழம்பு வைக்கிற? பரவாயில்ல, பாராட்டுறேன். நான் சந்தோஷப்படுறேன், நான் பொறாமப்படல, நான் சந்தோஷப்படுறேன். ஓகே, அப்படி தான் இருக்கணும்.
உறவுன்றது. தம்பியை ஆற்றுல போட்டாச்சு, அம்மா போயிட்டாங்க, அண்ணனும் போயிட்டாரு. ஆனால் யார் பார்த்துருக்குது? அக்கா. ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அக்கா பார்த்துக்கினே இருக்குது தம்பி மேலே ஒரு அக்கறை. என்ன ஆகுது தம்பிக்குன்னு தெரியலையே. தம்பி என்ன பண்ணிட்டாங்க? பெட்டியில் வச்சுட்டாங்கல்ல, தண்ணியில் வச்சுட்டாங்கல்ல, என்ன நடக்குமோ ஏதோ நடக்குமோ அப்படின்னு அக்கா பார்த்துக்கினே இருக்குது. பார்த்துக்கினே இருந்தால் என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி. அப்பா தான் சட்டம் போட்டார், தண்ணியில் குழந்தையெல்லாம் தூக்கி போடணுன்ட்டு சட்டம் போட்டால் அந்த பொல்லாத அப்பாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணு குளிக்கிறதுக்காக அது தோழிகளோட அந்த நைல் நதிக்கு வருது. அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். என்ன பண்ணுறாங்க? குளிக்கிறாங்க, ஜாலியாக என்ன பண்ணுறாங்க? நீச்சல் அடிச்சு அது அந்த குளிக்கிற தண்ணியை பார்த்தாலுமே ஒரு சந்தோஷம் தான் சில ஆளுங்களுக்கெல்லாம். நாங்கள் கூட அப்போ பீச்சில் குளிப்போம். ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் படித்த படிப்பு இருக்குது பாருங்க. 7வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போகிறத விட பீச்சுக்கு போகிறது தான் அதிகம். எங்கள் ஸ்கூல்ல இருந்து பீச்சு வந்து ஒரு 15 நிமிஷம் நடந்தால் பீச்சு வந்துடும். எங்கள் ஸ்கூலுக்கு பீச்சுக்கு எவ்வளோ தூரம்? 15 நிமிஷம் நடராஜா சர்வீஸில் போனால் வந்துடும். மத்தியானத்தில் சத்துணவு போடுவாங்க, பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சத்துணவு வாங்கி டிஃபனில் வச்சு கட்டிக்கிட்டு 15 நிமிஷம் நடந்து கேங்காக பீச்சுக்கு வருவோம். பீச்சுக்கு வந்த உடனே அங்கேருந்து வரும்போதெல்லாம் மெதுவாக தான் வருவாங்க. அந்த தண்ணியை பார்த்த உடனே கடகடன்னு துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு குடுகுடுன்னு வருவோம், தபால் விழுந்துருவோம் தண்ணியில். அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது குளிக்கிறதுக்கு. அப்போது இந்த குளிக்க வரா பார்வனுடைய குமாரத்தி தாதிகள் எல்லாம். தண்ணியை பார்த்த உடனே சந்தோஷம், நல்லா சந்தோஷமாக நீச்சல் அடிச்சுன்னு இருக்காங்க. அடிச்சுன்னு இருக்கும்போது அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு, இவங்க நீச்சல் அடிச்சு பேசின்னு இருப்பாங்க, ஒரு பெட்டியை பார்த்துட்டாங்க, பேசிக்கிறாங்க. என்ன ஒரு பெட்டி இருக்குதா? பார்வோன் குமாரத்தி சொல்கிறாங்க, போய் எடுத்துன்னு வாங்க அந்த பெட்டியை. போய் அந்த பெட்டியை என்ன பண்ணுறாங்க? தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது, பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க, பெட்டியை திறக்கிறாங்க. திறந்த பொழுது பிள்ளை அழுதது. பிள்ளை என்ன பண்ணிச்சா? இது வரைக்கும் அழுவல, பெட்டியை திறக்கிற வரைக்கும் அழுவல, பெட்டியை திறந்து பார்த்த உடனே அழுதது. அதான் கர்த்தரின் செயல். கர்த்தர் செய்வாருங்க. யாருக்கு என்ன செஞ்சால் அவங்கள உங்களுக்கு உதவி செய்கிறவங்களா மாற்ற முடியுமோ அதை செய்ய வைப்பார் கர்த்தர். அந்த இந்த குழந்தை முதலே அழுதுருந்தா அதுக்கு ஒரு வேல்யூவே இருந்திருக்காது. அந்த திறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பார்க்கும் பொழுது அது அழுதுது பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ரியாக்ஷன் யாருக்கு? பார்வோனுடைய குமாரத்தின் உள்ளத்தில் பெரிய ஒரு ரியாக்ஷன் வருது, ஒரு பெரிய மாற்றம். என்ன வந்தது பாருங்க? அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று. உடனே அந்த குழந்தை அழுத உடனே அடுத்தது இந்த அம்மா உள்ளத்தில் என்ன வந்துச்சு? ஒரு இரக்கம் வந்துடுச்சு, பெரிய இரக்கம் வந்துடுச்சு. இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் தெரியுது. எங்கள் அப்பா போட்டு இருக்கிற சட்டம், அதனால யாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? குழந்தைய தண்ணியில் ஆக்சுவலாக இப்படி பெட்டி செஞ்சு போடக்கூடாது, பெட்டி இல்லாமலே போட்டுருணும் குழந்தைங்கள, இதுதான் ரூல்ஸு. ஆனால் யாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? குழந்தைய பெட்டியில் வச்சு போட்டிருக்கிறாங்க. அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற குழந்தைய பார்க்கும்போது அது அழுத உடனே ஒரு இரக்கம் வந்து சொல்கிறாங்க, இது வந்து எபிரேய ஸ்திரீகளில் பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க. அப்பொழுது அதன் தமக்கை அக்கா பெட்டியை எடுத்த உடனே இந்த பொண்ணு ஓடியாந்துட்டு இருக்கும், சின்ன பொண்ணாக இருந்திருக்கும். மோசஸ்க்கும் அவங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய வயசுலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு 5 வயசு 6 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. அக்கா ஓடி வந்துடுச்சு. வந்து அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். எவ்வளோ தைரியமாக பேசுது பாருங்க. அதுவும் சின்ன குழந்தை தான், ஆனால் அக்கா. ஆனால் அது பேசுது, அந்த குழந்தை பேசுது. அந்த குழந்தைய அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு பால் கொடுக்கறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரட்டுங்களா? எவ்வளோ பெரிய ஞானம்.
இதெல்லாம் பாருங்க, தேவன் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வருவார், எல்லாத்தையும் டியூன் பண்ணி கொண்டு வருவார். யோசிச்சு பாருங்க, இவங்க பெட்டியை வச்ச நேரத்தில் தான் பார்வனுடைய குமாரத்துக்கு என்ன எண்ணம் கொடுத்துக்கிறாரு? போய் குழி, போய் குழி, போய் குழி. முன்னாடியே குளிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா குளிக்காம குளிக்கிறது கூட வராமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா குளிக்க வந்த நைல் நதியில் வேற பக்கத்தில் போயிருக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல தான் லொக்கேட் பண்ணி எடுத்துன்னு வராரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, உங்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, அவர் எப்படி வேணாலும் வந்து செய்வார், அவரால் முடியும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் செய்வார். ஒன்னே வந்தான், எவ்வளோ வேணாலும் கொடுங்க ஆண்டவரே, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மனநிலை மட்டும் வச்சுக்கோங்க. ஆண்டவர் கொடுக்குறத பெற்றுக்கொள்ளுகிற மனநிலை வச்சுக்கோங்க. அந்த பெண் கேட்குறான், குழந்தை கேட்குது, அக்கா, மோசஸுடைய அக்கா. இவர் யாருன்னா மோசஸ், இந்த குழந்தை மோசஸ், மோசஸுடைய அக்கா மிரியாம், அவங்க பேர் மிரியாம், அந்த குழந்தை பேர் தமக்கை பேர். கேட்குறாங்க, நான் போய் கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டு. உடனே அதற்கு பாருங்க, அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். என்ன சொல்கிறாங்க? அப்பா சட்டம் போட்டுக்கிறாருன்னு தெரியும். அப்பா சட்டத்தை யார் மீறினாலும் குற்றம், ஆனால் பொண்ணு மீறினா குற்றம் கிடையாது. பொண்ணுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. அந்த பவரை ஆண்டவர் யூஸ் பண்ண வைக்கிறாரு. யாரை வளர்க்கிறதுக்கு? மோசையை வளர்க்க, மோசையை காப்பாற்ற. பாருங்க, அப்போ நம்ம சொல்றாங்க, நீ போய் அழைத்து கொண்டு வான்றாங்க. இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். இது யாரை தெரியும்? அவங்க அம்மாவை தான் தெரியும். இது ஓடி போய் அவங்க அம்மா 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 ஒரு விஷயம் வாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா பார்வோனுடைய குமாரத்தி இந்த அம்மா குழந்தைய கையில் வச்சு நிற்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல, பார்க்குறாங்க. உடனே பார்வோனுடைய குமாரத்தி பேசுகிறாங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். என்ன சொல்கிறாங்க? இந்த குழந்தைய நீ எடுத்துன்னு போய் எனக்காக என்ன பண்ணு, வளர்த்துடு, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? சம்பளம் கொடுக்குறேன். இதுதான் டபுள் பிளெஸிங், இதுதான் ரெட்டிப்பான நன்மை. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்களால அந்த குழந்தைய வளர்க்குற கெப்பாசிட்டி இருந்தால் கூட வளர்க்க முடியாத நிலைமை. ஏன்னா சட்டம் வளர்க்கக்கூடாது, தண்ணியில் போட்டுடணும், கொன்னுன்றது தான் சட்டம். ஆனால் சாக வேண்டிய குழந்தையை காப்பாற்றுனது ஒரு ஆசீர்வாதம். அந்த குழந்தைய பெத்த தாய்கிட்டையே வளர்க்க வைக்கிறது ரெண்டாவது ஆசீர்வாதம். அப்படி வளர்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறது மூணாவது ஆசீர்வாதம். பாருங்க, கர்த்தர் இந்த வருஷத்தில் அது மாதிரி செய்வார். எவெல்லாம் உங்களை கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறானோ பாருங்க, அவன் மூலியமாகவே உங்களுக்கு உயர்வுகளை கொடுப்பார். யாரெல்லாம் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறானோ அவங்கெல்லாம் உங்களை நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுவார்கள். ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் சட்டம் போட்டுக்கிறாரு, குழந்தைய நதியில் போட்டு சாகடிச்சுன்னுட்டு. ஆனால் பொண்ணு சம்பளம் கொடுக்குது வளர்க்குறதுக்கு. கர்த்தர் பிடுங்கி கொடுக்குறாரு. நீ சட்டம் போட்டால் உன் சட்டத்தை விட உன்னோட நான் பெரிய ஆள். ஆண்டவர் சட்டத்தையும் மீறி வேலை செய்வார், தெரியுங்களா? ஆண்டவருக்கு சட்டம் செல்லாது, அவர் வச்சுக்கிற சட்டம் தான் செல்லும். மனுஷன் போடுற சட்டம்லாம் அவர் என்ன பண்ணாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, அந்த அந்த சொல்ற பார்வோனுடைய குமாரத்தி 9 வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய். இப்போ இந்த அம்மா குழந்தைய வளர்க்குறாங்க, யாருன்னா கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? போட்டு கொடுக்க முடியுமா? ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா? சார், இந்த அம்மா குழந்தைய வளர்க்குறாங்க சார், நைல் நதியில் போடல சார், நாங்களாம் போட்டுட்டோம் சார். போலீஸ்காரன் வருவான். போலீஸ்காரன் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். அவன் போகிறான் அரண்மனைக்கு. பார்வோனுடைய குமாரத்தியை பார்த்து கேட்குறாமா, அந்த வீட்டில் ஒரு லேடி இருக்கிறாங்களே, அவங்க ஒரு குழந்தை வளர்க்குறாங்களே, அது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அது என் குழந்தை தான், நான் தான் வளர்க்க வைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஃபோன் பண்ணாலும் பண்ண முடியல, இமெயில் அனுப்பினாலும் ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைச்சிட்டார்னா
யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா தெரியுது, அவனுக்கு தெரியுது வயிற்றுச்சலா இருக்குது. நம்மளாம் போட்டுட்டோம் தண்ணியில், இவன் மட்டும் அவள் குழந்தைய வளர்க்குறாள். அது இல்லாதவரை மாசமான ஸ்பான்சர் வேற வருது, அந்த குழந்தைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க வேற, ஸ்பான்சர் வேற வருது. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது? கர்த்தர் இந்த வருஷத்தில் அது போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2 மடங்கு. பாருங்க, பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. மோசஸ் லைஃப்ல, மோசஸ்க்கு குழந்தையிலேயே டபுள் பிளெஸ்ஸிங், 2 மடங்கு ஆசீர்வாதம். யாருக்கு? மோசஸ்க்கு. ஜீவனை காப்பாத்துறது மட்டும் கிடையாது, வளர்க்கறதுக்கு சம்பளமும் வாங்கி கொடுத்தார் ஆண்டவர். உயிரை காப்பாற்றி மட்டும் விடலங்க, அவங்க அம்மா வளர்க்கறதுக்கு சம்பளமும் வாங்கி கொடுத்தார் ஆண்டவர். டபுள் பிளெஸ்ஸிங் கொடுத்தார். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு இது போல பெரிய நன்மைகள், 2 மடங்கு ஆசீர்வாதமான நன்மைகளை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.